இன்றைக்கு நான் சொல்றது நடக்கும் பாருங்க, தெய்வ வாக்கா சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்தில் மாணிக் தாக்கரே அழிப்பதற்கு தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரை நேரு வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து, நீங்க வந்து பினான்சியலா உங்களுக்கு இதெல்லாம் வெளியில வரணும், நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மிரட்டி தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திமுக கூட்டணியில் இணைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயம். வெளியில இது யாருக்குமே தெரியாது. அப்ப ஏற்கனவே 2014 எப்படி கேப்டனை வைத்து அந்த கட்சியை ஓச்சாங்களோ, இப்ப மறுபடியும் மிரட்டி இங்க கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா ஜோலியை முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான தெளிவா திமுக பண்ணிருக்கு. வடிவேலை வந்து சினிமாவில் மிகப்பெரிய லெவல்ல உச்சத்துக்கு கொண்டு போன கேப்டன் அவர்களை வடிவேலை வைத்து அசிங்கமா பொதுவெளியில் பேச வச்சு ரசிச்சது யாரு? திமுக. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 60 இடத்துல இன்னும் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? வெறும் 2 லட்சம் ஓட்டு. பர்சன்டேஜ் எழுதுமா? 0.4%. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து வாய்ப்பு கொடுத்து 41 சீட்டு கொடுத்து 29 சீட்டு வென்றெடுத்து விஜயகாந்த் கட்சிக்கு உயிர் கொடுத்து எதிர்கட்சி வரிசையில் அமர வச்சாங்க. யார் பண்ணுவாங்க அதை? அங்க போனா மினிமம் 3 சீட் வென்றெடுத்துல 4. ராஜ்யசபா ஒத்துக்கிறேன், அவங்க ஒரு சீட் ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒத்துக்கிறேன், கட்சியை உயிர்ப்பா ஒரு 6 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் எந்த தொழிலும் தேசிய திராவிட முன்னேற்றங்களை வென்றெடுக்கவே முடியாது. ஏன்னா திமுக சார்பில் விட அவங்க வென்றெடுக்க ஹெல்ப் பண்ணலாம் தவிர விஜயகாந்தின் உண்மையான தொண்டர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கு நான் சொல்றது நடக்கும் பாருங்க, தெய்வ வாக்கா சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்தில் மாணிக் தாக்கரே அழிப்பதற்கு தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகரை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு மாணிக் தாக்கரே செல்லா காசு ஆக்குவாங்க திமுக. எழுதி வச்சுக்கோங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. திமுகவினுடைய அணிக்கு புதிதாக ஒரு கட்சி தேமுதிக வந்திருக்கு. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் இந்த கூட்டணி நடந்துச்சு? முதல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். மிரட்டி வரவழைக்கப்பட்டது. காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கப்படுறதுக்காக தேமுதிக மிரட்டி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதுதான் இங்க யாருக்கும் தெரியாத ஒரு புது செய்தி. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. விஜயகாந்த் அவருடைய மகனை ஒருத்தருக்கு திமுகவை சேர்ந்த மூத்த மந்திரியுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. அது எந்த அமைச்சர்ன்றா இன்னும் உறுதிப்பட்ட தகவல் நமக்கு இல்லை. அந்த அமைச்சர்கள் தான் பெரிய பிரஷர் கொடுத்து இது உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு செய்தி. 2வது செய்தி என்னன்னா, தேமுதிக இன்றைக்கு வந்து பணம் இல்லாமல் தவிக்கிறது. அந்த கட்சிகளுக்கு பணம் இல்லை. அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய காலேஜை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளப்பட்டாங்க. நீங்க ஆண்டாளர் காலேஜ் விஜயகாந்த் பார்த்து மாமண்டூர்ல வாங்கினது உங்களுக்கே தெரியும். அந்த காலேஜை யாருக்கு வித்தாங்கன்னா, இவர்களுடைய ஒரே சமூகத்தை சேர்ந்த KN நேருடைய மிக நெருங்கிய நண்பரான, இன்னும் சொல்ல போனா KN நேருடைய பினாமின்னு சொல்லப்படுகிற கிட்னி தெரட்டில் ஃபேமஸா இருக்கக்கூடிய மணிச்சநல்லூருடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு கதிரவனுடைய தந்தை தான் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ திருச்சி மாநகரை கட்டி ஆள்ற மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. அந்த தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் தான் மாமண்டூர்ல இருக்கக்கூடிய தேமுதிக விஜயகாந்துக்கு அவருக்கு சொந்தமான அந்த ஆண்டாளர் காலேஜை வாங்கினாங்க. முதல் தவணையா ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துட்டு 2ஆம் தவணையாக அந்த பணத்தை அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த, அதாவது விஜயகாந்த் அவர்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய KN அவர்களும் தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஓனர் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? அந்த சமூகத்திற்கு போய் ஹெல்ப் கேட்கறாங்க. யாரு? பிரேமலதா. இந்த மாதிரி அவர் வந்து 2 தவணையா தரனாரு, ஒரு தவணை கொடுத்தா 2வது தவணை தரல அப்படின்றப்ப அங்க இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து KN நேரு வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து, நீங்க வந்து பினான்சியலா உங்களுக்கு இதெல்லாம் வெளியில வரணும், நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து மிரட்டி தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திமுக கூட்டணியில் இணைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயம். வெளியில இது யாருக்குமே தெரியாது. என்னமோ கூட்டணி ஜெல்லாயிட்டம், பல விழுந்து பால விழுந்து கலைஞர் வந்து 2016 சொன்னாரு, இப்ப 2026 அவ்வளவும் நாடகம். இல்ல பிரேமலதா அவர்கள் சொல்லும் போது 16 கேப்டனும் விரும்பினாருன்னு சொல்றாங்க.
கேப்டன் விரும்பினாருன்னு சொல்றதெல்லாம் வந்து நாடகங்க. அதாவது எப்படின்னா, அன்னைக்கு ஏடிஎம்கே சேர்ந்த ஜெயலலிதா அம்மா தெளிவா 2016 ஒரு பிளே பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கு கலைஞர் தோத்து வெறும் 1.5% வாக்குல தான் தோத்தாரு. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு சும்மா இருந்த விஜயகாந்த் எடுத்துட்டு போய் நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் ஊழ்ந்துட்டாரு. நம்ம முதலமைச்சரா, ரைட் நான் இருக்கிறேன், கேப்டன் வந்து முதலமைச்சர்னு சொன்ன உடனே ஒண்ணுத்துக்கு ஆகாத சின்ன சின்ன கட்சிகளை வைத்து மண்புதிரை நம்பி அவர் ஆத்துல இறங்கினார். யார் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், அன்னைக்கு இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன், மறுமலர்ச்சி திராவிட முன்னெடுக்கிறது வைகோ, இவங்க 5 பேரை வச்சு மக்கள் நல கூட்டணி சொல்லி விஜயகாந்தை முன்னெடுத்து விஜயகாந்தின் ஒட்டுமொத்த சொத்தை அழித்தது மக்கள் நல கூட்டணி. அவர் இன்னைக்கு பெரிய கடனாளா இருக்குன்னா அது காரணம் மக்கள் நல கூட்டணி. 4% ஓட்டு எடுத்துட்டு அப்ப கூட வைகோ என்ன பண்றாரு, பிரச்சாரத்துக்குலாம் வந்துட்டு நாங்க வந்து பெரிய லெவலா வென்றெடுக்க போறோம்னு சொல்லிட்டு நான் வந்து கலிங்கப்பட்டில நிக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பெல்ட் அடிக்கிறாரு, நான் நிக்கல அப்படின்ட்டு. விஜயகாந்துக்கு அப்பவும் புரியல, எல்லாம் நிக்கலன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பெல்ட் அடிக்கிறாங்களே. கடைசியில் அன்றைக்கு கலைஞர் தோற்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக மக்கள் நல கூட்டணி இருந்து விஜயகாந்தினுடைய அழிவுக்கு முதல் கமா அங்கதான் போட்டது. இன்று வரை அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப விஜயகாந்துடைய தேமுதிக போய் டிஎம்கே கூட்டணியில சேர்ந்திருக்கு. அந்த டிஎம்கே கூட்டணிக்கு பெருமான கூட்டணிக்கு கட்சிகள் யாரு? விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்காங்க? டிஎம்கே கூட்டணி இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? டிஎம்கே கூட்டணி இருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்க இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்க. ஜி கே வாசன் மட்டும் தான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். மற்றதெல்லாம் இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லுகிற டிஎம்கே கூட்டணி தான் இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே 2014 எப்படி கேப்டனை வைத்து அந்த கட்சியை ஓச்சாங்களோ, இப்ப மறுபடியும் மிரட்டி இங்க கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா ஜோலியை முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான தெளிவா திமுக பண்ணிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தொடர்ந்து இவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போறோம்னு சொல்லி ஒரு படத்தை காட்டி இன்னைக்கு டபால்ல பெல்ட் அடிச்சுட்டு ஏன் போறாங்க அப்படின்னா, பெரும் லெவல் கையில் பணம் கை மாறி இருக்கலாம். ராஜ்யசபா நம்ம கட்சின்றது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுல வந்து பெரிய ஓட்டு சதவீதம் இல்லை. நம்ம கூட ஏன் பிரேமலதா வரணும்னு ஆசைப்பட்டோம்னா, அது ஒரு பிராண்ட், விஜயகாந்த்னு ஒரு பிராண்ட். விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்குங்க. அவர் எங்க போனாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி பிரேமலதாவுக்கு ஓட்டு இருக்கானா இல்ல. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். எம்ஜிஆர் எவ்வளவு பேர் ஆளுமையா இருந்தார்? 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி முடிச்சு 87 வரையும் அசைக்க முடியாத சக்தியா திமுகவை 12 ஆண்டுகள் வனவாசம் அமைச்சாரா இல்லையா? அதே எம்ஜிஆருடன் பிரயாணம் பண்ணி எம்ஜிஆர் கூட இருந்து நல்லது கெட்டது எல்லாம் போய் எல்லா தலைவர்களையும் சந்திச்சு போராட்ட காலத்தை சந்திச்சு அமெரிக்கா போய் எல்லாமே கூடவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அவருடைய மனைவி ஜானகி இருந்தாலே அவர்களால் அந்த கட்சியை நடத்த முடிஞ்சுதா? அந்த கட்சியை வழிநடத்த முடிஞ்சுதா? அந்த கட்சியை நிலையாக கொண்டு வர முடிஞ்சுதா? எதுவுமே பண்ணவில்ல. அவங்களோட பெரும்பான்மை நிரூபிக்க முடியாதனால டிஸ்மிஸ் ஆகுது ஏடிஎம்கே ஆட்சி. அன்னைக்கு ஜானகி அம்மா வெளியே போறாங்க. போய் நான் வந்து இவங்க சேவல்ல நிக்கிறேன் நின்று, ரெட்டப்புறால நிக்கிறேன் நின்று, சேவல் நின்று ஜெயலலிதா 27 இடத்துல ஜெயிச்சாங்க. இவங்க டெபாசிட் எழுந்தாங்க. இவர் கூட எல்லாருமே பிஹெச் பாண்டியன் ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க ஜானகி அணியில. அன்றைக்கே எடப்பாடி வந்து ரெட்டைப்புறாண்டு ஜெயலலிதா அணியில் தான் இருந்தார். அன்னைக்கு இப்ப இருக்கிற ஓபிஎஸ் எதுல இருந்தாரு? சேவல் சின்னத்துல தான் இருந்தார். சரிங்களா? சேவல் சின்னத்தில் தான் எடப்பாடி இருந்தாரு, ரெட்டைப்புறால ஓபிஎஸ் இருந்தார். இப்ப எதுக்கு இது புரிய சொல்ல வரா அப்படின்னா, எம்ஜிஆர் மாதிரி ஜானகி அம்மா எப்படி ஆக முடியவில்லையோ அதே மாதிரி கேப்டன் மாதிரி பிரேமலதா மேடமால ஆகவே முடியாது. எப்படி ஆக முடியும் சொல்லுங்க? எப்படி ஆக முடியும்? கேப்டன் அவங்க ஒண்ணா? கேப்டன் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு, உங்க கட்சிக்காரங்க பண்ணிருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் முன்னெடுக்கப்ப கேப்டன் என்ற மனைவி அப்படின்ற ஒரு தகுதியை வைத்து உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? ஒரு அம்மாவாக பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், என்னோட மாவட்ட செயலர் இத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாவட்ட செயலாளரும் ஆசைப்படவே மாட்டாங்க. நல்லா கேளுங்க. இன்றைக்கு கேப்டன் வந்து மக்கள் நல கூட்டணியில தோத்து வெளியே போய் நிக்கிறதுக்கு காரணம் திமுக. அவர்களுடைய மண்டபத்தை உடைத்தது திமுக. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ற விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுக்கான மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? திமுகங்க. தமிழ்நாட்டில் 3 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சது மூல காரணமே திமுக தாங்க. விஜயகாந்த் அவர்களும், கமலஹாசன் அவர்களும், விஜய் அவர்களும், இவங்க 3 பேரும் கட்சி ஆரம்பிச்சு திமுக அராஜக போக்கை கண்டித்து ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்க மண்டபத்தை இடிச்சதும் திமுக, உங்களுக்கு வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கெடுத்து மக்கள் நல கூட்டணி ஒண்ணு பிரைவேட்டா உருவாக்கி உங்களை ஓச்சது திமுக. உங்களை அறிவார்ந்த சிந்தனையோட தலைவர்ன்ற கட்டமைப்புல இருந்து விலகி அவருக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. அவருக்கு வந்து முன்கோபக்காரு, அவர் எப்ப பார்த்தாலும் லூஸ் மாதிரி கத்திட்டு இருப்பாரு, யாரை கேட்டாலும் அடிக்க வர்றாரு, நாக்க சொல்லிட்டுவாரு அப்படின்னு தப்பான பரப்புரையை தொடர்ந்து சன் டிவி ஒளிபரப்பு பண்ணி தனக்கு வேண்டிய அடிமை ஊடகங்களும் செய்தித்தாரையும் வைத்துக் கொண்டு விஜயகாந்தை பார்த்தா வேணும் அவர் அடிக்க வருவாரு, அவர் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா?
சன் டிவி தொடர்ந்து விஜயகாந்த் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா 5 நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த 5 விஷயத்த போட மாட்டானுங்க. இவன் ஏடாடமா ஒரு கேள்வி கேட்பான் அவங்க ஒருத்தன், அதுக்கு வந்து கோவப்படுற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு, அதை ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி ட்ரோல் பண்ணி விஜயகாந்தை நோயாளி ஆக்குனதே திமுக. இது எவன் சொல்றாங்க? விஜயகாந்த்னு ஒரு ஆளுமை தலைவர் சின்ன கவுண்டர்னு ஒரு படத்துல கெஞ்சி கூத்தாடி ஆரி உதயகுமார் அவரை சேர்த்துக்கலாம் அந்த படத்துல. இல்ல கேரக்டர் இல்லன்ட்டார் சின்ன கவுண்டர்ல. விஜயகாந்த் போய் வடிவேல் கேட்கிறார், சரி வாயா யோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஏதோ ஒரு கேரக்டர் புடியா மதுரைக்கார பையன் நம்மளுக்கு, நம்ம பையன் ரொம்ப கேட்கறான்னா, ஐயா கேப்டன் எந்த இதுவுமே இல்லை, சரியா எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு சீனை கொடுவான்னு சொல்லி இவருக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. எதுல? சின்ன கவுண்டர் படத்துல கொடை பிடிச்சிட்டு ஒரு டைலாகா இருக்காது, நீங்க பாருங்க படத்தை, ஒரு சீனை கிரியேட் பண்ணி கொடை பிடிச்சிக்கிட்டே வருவார் வடிவேல். அப்படி வடிவேலை வந்து சினிமாவில் மிகப்பெரிய லெவல்ல உச்சத்துக்கு கொண்டு போன கேப்டன் அவர்களை வடிவேலை வைத்து அசிங்கமா பொதுவெளியில் பேச வச்சு ரசிச்சது யாரு? திமுக. இவர் கேப்டன் சொல்றாரு, இவர் எந்த கப்பலுக்கு கேப்டனு? அந்த கப்பல்லாம் முழுவதும் இவர் வந்து தண்ணி அடிக்கிறது தான் கேப்டன் வடிவேல் சொன்னாரா இல்லையா? அதை திமுகவை சேர்ந்த மாண்பு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், மு க ஸ்டாலின், மு க அழகிரிலாம் மேடைக்கு கீழே இருந்து ரசித்து கை தட்டினாங்களா இல்லையா? மாற்று இருக்காதுல. உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய கணவரை ஒருத்தர் பொதுவெளியில் குடிகாரன், குடிக்கிறதுலதான் கேப்டன் சொல்லி ஒரு நடிகர் சொல்றத கீழே இருக்கவங்கள ரசிச்சவன எந்த வெக்கம் இல்லாம எப்படி அந்த கூட்டணி ஜெல்லாகும்? இப்பயும் சொல்றேன், தேமுதிக இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் விஜயகாந்தினுடைய தொண்டர்கள், பிரேமலதாவின் தொண்டர்கள் கிடையாது. விஜயகாந்தின் தொண்டர்கள் திமுக இருப்பவர்கள். விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை 2024 வரை ஒரு முறை கூட திமுக கிட்ட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதில்லை. 2005 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 2006 நிக்கிறாங்க 7-8%, 2009 10% வாங்குறாங்க, 2014 நம்ம கிட்ட வராங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிறாரு, நல்ல டீசென்டான ஓட்டு வாங்குறாரு விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மாத்தி 2021 நினைக்கிறேன், இந்த சைடு வர முடியாம அந்த சைடு வர முடியாம எங்க போறாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போறாங்க. அங்க தினகரன் வந்துட்டீங்களேன்னு ஒரு 60 சீட்டு கொடுத்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 60 இடத்துல இன்னும் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? வெறும் 2 லட்சம் ஓட்டு. பர்சன்டேஜ் எழுதுமா? 0.4%. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து வாய்ப்பு கொடுத்து 41 சீட்டு கொடுத்து 29 சீட்டு வென்றெடுத்து விஜயகாந்த் கட்சிக்கு உயிர் கொடுத்து எதிர்கட்சி வரிசையில் அமர வச்சாங்க. யார் பண்ணுவாங்க அதை? விஜயகாந்த் கட்சியில இருந்து பிச்சுக்கிட்டு போனவர் தான் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ யாரு? சந்திரகுமார். இப்ப பிரேமலதா சந்திரகுமார் எப்படி பார்ப்பாங்க? சந்திரகுமார் ஒவ்வொரு வாட்டி பேட்டி கொடுத்துருக்காரு, பார்க்க சொல்லுங்க. தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை சப்மிட் பண்ணும், அதுல எங்களுடைய பங்கும் இருக்கிறது, நாங்க வாங்கி போட்ட சொத்து இருக்கு, எங்களுடைய உழைப்பில் வளர்ந்து அந்த கட்சியினுடைய நிதி பணம், அதை வந்து பொது வழியில காட்டணும்ன்றாரு. கேப்டன் டிவிக்கு 4 பங்குதாரர் எங்க சொத்து இருக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் முன்வைக்கிறார். வச்சாரா இல்லையா? இப்ப சந்திரகுமார் எந்த மூஞ்சி வச்சு பார்ப்பாங்க? உங்க பாலத்தை அடிச்சாரு டிஆர் பாலு, அன்னைக்கு அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அவரை போய் எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்? அப்ப ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, திட்டமிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த காலேஜை வாங்கினவங்க 2ஆம் கட்ட பணத்தை தரல, அந்த அழுத்தம், மகனுக்கு வந்து பொண்ணெடுக்க போறோம், பொண்ணெடுக்கிறப்ப நம்ம எதிர்கட்சியில இருந்தா நல்லது கெட்டதுக்கு போக முடியாதுன்னு அந்த அழுத்தம், ஒட்டுமொத்தமா திமுக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு பயத்தையும் காட்டி தேமுதிக உள்ள இழுத்திருக்காங்க. இந்த கூட்டணி அடிமட்டத்துல கண்டிப்பா ஜெல்லாகாது. கேப்டனுடைய ஆவி திமுகவை மன்னிக்காது. கேப்டன் கடைசி வரையும் வரல. கேப்டன் இருக்கிற வரையும் பிரேமலதா மேடம் 2021 அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு போனாங்க. கேப்டனுக்கு நம்ம என்ன கொடுறோம்? பத்மஸ்ரீ விருது கொடுத்தோம். பிரேமலதா மேடம் போய் வாங்கினாங்க. அப்ப 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் நம்ம கூப்பிட்டோம், நம்ம கிட்ட வராம ஏடிஎம்கே போனாங்க. நல்லா கேளுங்க, நம்ம கிட்ட வந்து வரன்ட்டு அங்க போனாங்க. அங்க இருந்துட்டு இங்க இல்லாம இப்ப இங்க போயிருக்காங்க. சுத்தி எல்லா கட்சியும் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்களோட ஃபண்ட் இல்ல, கட்சி உயிர்ப்பா வச்சுக்கலாம், ஒத்துக்கிறோம். ஆனால் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் செய்கிறோம், கேப்டனுடைய விருப்பத்தின்படிதான் செய்யறோம், மாவட்ட தலைவர்களுடைய விருப்பத்தின்படிதான் இந்த பொய்யா பேசுறதை பிரேமலதா மேடம் தயவு செய்து நிப்பாட்டணும். அது சுத்தமான பொய். மனசாட்சி உள்ளவன் எவனும் திமுக காரனை தேமுதிகவுல அலோவ் பண்ண ஒத்துக்கவே மாட்டான். சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கல்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா அது வெறுமனே சீட்டு தான், ஆனா திமுக கூட்டணிக்கு போனோம்னா அது எம்எல்ஏ நம்பர்ஸ், 6 சீட்டு கொடுத்தாலும் 7 சீட்டு கொடுத்தாலும் 7ல் 5 ஜெயிச்சிருவாங்க. அதிமுக பாஜக 10 கொடுத்தாலும் 20 கொடுத்தாலும் பயன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அது வந்து புரிதல் இல்லாம. இன்னைக்கு பாருங்க, நல்லதோ கெட்டதோ தேமுதிகவோட பெரிய பலம் இருந்துச்சுன்னா, விஜயகாந்த் வந்து எம்எல்ஏ விருதாச்சலத்துல எம்எல்ஏ இருந்தப்பையும் சரி, மாற்றுத் தொகுதியில் எம்எல்ஏ அவங்க கட்சிக்காரர் இருந்தவங்க சரி, இன்னைக்கு வரையும் தேசிய திராவிட
முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள், இன்னைக்கு வரையும் செய்தி கிடையாது. நம்ம அதை பாராட்டணும். இன்னைக்கு வரையும் திமுக லஞ்சம் வாங்கியிருக்காங்க, டெண்டர்ல கமிஷன் கேட்கறாங்க என்ற ஊழல் கரையும் கிடையாது. கரெக்டா? இப்ப நீங்க எங்க போயிருக்கீங்க? ஊழலுக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரரான திமுக போறீங்க. இப்ப திமுகவுடைய ஆன்டி இன்கம்சி பரவி இருக்கா இல்லையா? திமுக ஆன்டி இன்கம்சி இருக்கா இல்ல? நீங்க ரொம்ப குறைந்தபட்சம் சொன்னா 30% ஆன்டி இன்கம்சி இருக்குல்ல? அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டை வாங்கி திருட்டு திமுக சேர்ந்து நீங்களும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகன்ற மாதிரி கான்செப்ட் ஆயிடுச்சுல. இப்ப நீங்க வெளியில இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்சி ஓட்டு உங்களுக்கு அறுவடை ஆகும். இப்ப அவர்களுடைய திருட்டுக்கு நீங்க துணை போறதுனால ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி அழிக்கப்படும். என்னன்னு ஒரே லைஃப் கொடுப்பாங்க. ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னா அவங்க கட்சி 6 வயது உயிர்ப்பா வச்சிருக்கலாம். இப்ப கூட திடீர்னு என்ன பண்ணாங்க, கேப்டனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறான் ஒருத்தன், சிலையை வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு குரு பூஜை நடத்துறாங்க. அது எதுக்கு நடத்துறாங்கன்னே தெரியல. கேப்டன் உயிரோடு இருந்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. பட் அது குடும்பத்தோட தனிப்பட்ட விருப்பம், அது கூட நம்ம தலையிட விரும்பல. ஆனா கேப்டன் உயிரோட இருந்தால் எப்படி திமுகவுக்கு அது சென்றிருப்பார்? ஏன்னா வடிவேலை வைத்து நம்மள்ட்ட வராததுனால சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியே பாஜகவும் அதிமுக காரங்களும் எடுத்திருக்காங்க. இல்ல நம்ம கேட்கறது எந்த ஒரு கட்சி பாருங்க, எந்த ஒரு கட்சி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப பிஜேபி வந்து ஆரம்பித்த காலத்துல இருந்து தன்னுடைய கொள்கையான இந்துத்துவால விலகி போயிருக்கா? எங்கன்னா விலகி போயிருக்கா? எங்கேயும் விலகி போனதுல. ஏன் அப்படின்னா அது ஒரு கட்சியினோட கொள்கை. அப்ப எந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நமக்கு போட்டிக்கு வருவாருக்காக ஆரம்பித்த கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வைகோ கட்சி. 10 மாவட்ட செயலரோட வெளியே போனார். அவர் என்ன கூட்டு வச்சாரு? கலைஞர் அவர்கள் வந்து தன் மகனை வந்து முதலமைச்சராக்க துடிக்கிறாரு, நான் அதுக்கு இடைஞ்சலா இருக்கனால விடுதலை புலிகள் மூலம் அச்சுறுத்தல் இருக்கு என்ன சொல்லி வெளியே அனுப்புறான்னு சொன்னாரு. சொன்ன வாயாலே வெளில வச்சிட்டாங்களா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க உயிரோட வரை பாராடுவோம்னு சொல்லுவார்ல. அப்ப அந்த கட்சி இன்னைக்கு இருக்குதா? நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குதா? அது இருக்கதே கொஞ்சம் பேர் அதுல தனியா போயிட்டு தாவேக்கான ஆரம்பிச்சார். மல்லை சத்யா திராவிட முன்னேற்ற கழகம்னு அவரு ஆரம்பிச்சிட்டார். திராவிட வெற்றி கழகம் சொல்லி மல்லை சத்யா ஆரம்பிச்சிட்டார். கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கொடுத்து நீங்க உயிர்ப்பா வச்சுக்கலாம், தவிர தொண்டர்கள் என்ன இருக்கிறாங்க? இது நல்லா பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அதேதான். அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன், எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஜானகி வந்து காணாமல் போனாங்களோ அதே மாதிரி விஜயகாந்த் கேப்டன் இருந்தவங்க பிரேமலதாவும் காணாம போவாங்க. கொள்கையை விட்டு நீங்க விலகுறீங்க, கொள்கை சார்ந்த கூட்டம் விட்டு நீங்க விலகுறீங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜானகி அம்மாவும் ஒரே தரசுல நீங்க ஒப்பிட முடியாது. பிரேமலதா மேடமையும் விஜயகாந்த் சாரையும் ஒரே தரசுல ஒப்பிட முடியாது. அவங்க கட்சியோட தொண்டர்கள் ஒரு வழி இல்லாம சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் கட்சியோட பொதுச் செயலாளர் தம்பி சுதீஷ் வந்து பொருளாளர் நீங்க சொல்லிக்கலாம். கீழே தொண்டர்கள் வேணும்ல, கீழே பேஸ் வேணும் இல்லைங்க. பேஸ் தான் ஏங்க 0.4% ஓட்டு வாங்குறீங்க? 0.4% ஓட்டு ஏங்க வாங்குறீங்க? பேஸ் தான் 60 தொகுதியில் நின்று 2 லட்சம் ஓட்டு தாங்க வாங்கியிருக்கீங்க. அப்ப பேஸ் இல்லைன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு. கூட்டத்தை கூட்டுறதை வச்சுலாம் நான் இங்க சொல்ல வரல, ஓட்டா மாறுற கன்வர்ஷன் தான். அப்போ ஒரு விஷயம் தெளிவா நம்ம எல்லாருக்குமே புரியுது. விஜயகாந்த் இருக்கிறப்ப விஜயகாந்துக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு பிராண்டு திமுக ஆன்டி இன்கம்சி, அதை வைத்து ஓட்டு அறுவடை. இப்ப விஜயகாந்த் இறந்துட்டாரு, பிரேமலதா மேடம் இருக்காங்க. ஆன்டி இன்கம்சி நினைக்கிற தொண்டர்கள் இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் கூட திமுகவுக்கு இப்ப கூட்டணிக்கு போனாலும் திமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி வென்றெடுக்குவோம், அப்பெல்லாம் வென்றெல்லாம் எடுக்கவே முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க போனா மினிமம் 3 சீட் வென்றெடுக்கலாம், 4 ராஜ்யசபா ஒத்துக்கிறேன். அவங்க ஒரு சீட் ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒத்துக்கிறேன். உங்க கட்சியை உயிர்ப்பா ஒரு 6 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் எந்த தொழிலும் தேசிய திராவிட முன்னேற்றங்களை வென்றெடுக்கவே முடியாது. ஏன்னா திமுக சார்பில் விட அவங்க வென்றெடுக்க ஹெல்ப் பண்ணலாம், தவிர விஜயகாந்தின் உண்மையான தொண்டர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவின்ற ஒரு தீய சக்தியை அழிக்கணும் தாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்க வைகோ என்ன ஆனாரு? 10 இருக்காரா? நீங்க வைகோ நிலைமை தான் பிரேமலதா மேடம். எப்படி வைகோ என்ன பண்றாரு? பையனுக்கு ஒரு திருச்சியில் ஒரு சீட்டை வாங்கி KN நேரு பிடிச்சி வென்றெடுத்து இன்னைக்கு திருச்சி எம்பியா இருக்காரு. கரெக்டா? வைகோவுக்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா முடிஞ்சிருச்சு, இப்ப அவருக்கு சீட் இல்லைன்ட்டாங்க. இப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உயிர்ப்பாக்கு ஒரே ஒரு ஆள் யாரு? வையாபுரி. இது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இதேதான். இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாம் வச்சு டார்ச் லைட் எல்லாம் போட்டு டிவியை உடைச்சி நான் இடது இல்லை வலது இல்லை மையத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் குண்டை போட்டு நீ ராஜ்யசபா வாங்கிட்டு அந்த கட்சியை உயிர்ப்பா ஒரு 6 வருஷம் வச்சுட்டு போயிட்டாரா? அதேதான் பிரேமலதா நினைக்கிறாங்க. நம்ம கண்டிப்பா தோப்போம், இங்க போனா நம்ம தொண்டர்களே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு 6 வருஷம் இருக்கலாம், நம்மளுடைய காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வித்த பணமும் செட்டில் ஆகும், நம்ம பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு ஜாதி சமூகம் திமுகவுடைய
முக்கியமான பொறுப்பில் கட்டி ஆள்றது. இல்ல அந்த இடத்த தான் இன்னும் சிலர் கேள்வி கேட்கிறாங்க. தெலுங்கு தாய்மொழியா கொண்டதுனாலதான் இவங்க சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த விமர்சனத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ஏன்னா கட்சி தொடங்கி 21 வருஷம் கழிச்சு தான் திமுகவோட போய் கூட்டணி அமைக்கிறாங்க. இதுலயே அது அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயகாந்த் வந்து நாயுடுன்றது தெலுங்கு பேசுறவர் தான், வைகோவும் அவனும் ஒரே கேஸ் தான், அதுல மாற்று இல்லை. ஆனா விஜயகாந்த் எந்த இடத்துலயும் தன்னை வந்து தமிழனாதான் பிரசன்ட் பண்ணிப்பாரு. அவருடைய எல்லா இருக்க பெரிய சிறப்பு மத்த ஹீரோக்கள் இல்லாத ஒன்று இருக்குன்னா, பிற மொழி படம் நடிக்காத ஒரே ஹீரோ. பிற மொழி தெலுங்குல கூப்பிடுறாங்க, அமெரிக்கால கூப்பிடுறாங்க, காரைக்குடியில கூப்பிடுறாங்க, லண்டன்ல கூப்பிடுறாங்கன்னு எந்த இதுக்கும் போல, இந்தி கூப்பிடுறாங்க, தெலுங்கு போறாங்கன்னு எந்த இதுக்கும் போல. கடைசி வரை ஒரு 150 படம் நடிச்சாரு. எல்லாமே நேரடி தமிழ் படங்கள். யாருமே அந்த பெருமைக்கு கிடையாது. அதே மாதிரி 100வது படம் ஓண்ட ஒரே ஹீரோ விஜயகாந்த் மட்டும் தான், கேப்டன் பிரபாகரன். ரஜினிக்கு ராகவேந்திரா ஓடல, கமலுக்கு ராஜபார்வை ஓடல, வாத்தியார் வீட்டு பிள்ளை விஜயகாந்த் இவர் சத்யராஜுக்கு ஓடல. இப்படி நான் குறுக்கிட்டே போவோம். ராஜகுமாரன், பிரபுக்கு எல்லாமே 100வது படம் ஃபெயிலியர். விஜயகாந்துக்கு மட்டும் தான் 100வது படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதெல்லாம் வந்து அவருடைய பெருமையினுடைய மைல் ஸ்டோன்ஸ். சரிங்களா? அப்போ வந்து எந்த இடத்திலும் தன்னை தன்னுடைய படத்தில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. இந்த வேர்டை யார் பிரபலப்படுத்துறீங்க? விஜயகாந்த் தான் பிரபலப்படுத்தினார். ஈழத் தமிழர்களுக்கு என்றைக்கு விடுதலை கிடைக்கிறதோ அன்றைக்குதான் நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவேன்னு சொல்லி ஈழத் தமிழர்களுக்காக தன் பிறந்த நாளை கொண்டாட இருந்தவர் விஜயகாந்த். இந்த அளவு தமிழ் மேல் பற்றுள்ளவர். ஆனா இப்ப வந்து பிரேமலதா மேடம் சுத்தி அந்த நாயுடுடைய லாபி கிட்ட போயிட்டு இன்னைக்கு திமுக பெரும்பான்மையா யாரை கட்டி ஆள்றாங்க? நேரு மிகப்பெரிய பொறுப்புல ஊராட்சி ஒன்று குடிநீர் வழங்க வாரில இன்னைக்கு 2030,000 கோடி ஊழல் செஞ்சு உள்ள இருக்கிறார். அவரோட பையனை அருணை வந்து பெரம்பலூர்ல எம்பி ஆக்கிட்டாரு. ஏவா வேலு பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட் கொட்டுது. ஏவா வேலு இருக்காரு. இன்னும் சொல்லிட்டே போனா ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை. அப்ப பிற மொழியான தெலுங்கை தாய்மொழியா கொண்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களும் தமிழர்கள் தான். ஆனா தெலுங்கு பேஸ்டா இருக்கிறதுனால இங்க போனா நமக்கும் சேஃப்டி, நம்ம கட்சிக்கும் சேஃப்டி, நம்ம பையனுக்கும் ஒரு பொண்ணு கொடுத்துருவாங்க, நம்மளுடைய அலுவலகத்தையும் காப்பாத்திக்கலாம், நம்மளுடைய இன்ஜினியரிங் காலேஜ் வித்தோம் அந்த பணம் வராம இருக்கு, இவங்க பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்கன்று ஒரு ஜாதி பாசம். அந்த ஜாதி பாசத்துக்கு தான் அங்க போயிருக்காங்க. இது வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட சைடு. திமுக அது எப்படி பெனிஃபிட்டா பாக்குதுன்னா, காங்கிரஸ் ஓவரா வாழை ஆட்டிக்கிட்டே இருந்தான். வாழை ஒரே நறுக்குதான். இந்த தேமுதிக கொண்டு வந்துட்டா குடுக்குற சீட்டை வாங்கிட்டு கம்மு போயிடணும். ஓவர் சீட் போட்டா 25 பிடி. இப்ப என்ன சொல்றேன்ட்டு காங்கிரஸ் ஆஃப் பண்ணும் தான் அவசரமாக கொண்டு வந்து இன்றைக்கு நான் சொல்றேன், அது நடக்கும் பாருங்க. தெய்வ வாக்கா சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்துல மாணிக் தாக்கரே அழிப்பதற்கு தேமுதிகவை சேர்ந்த விஜய் பிரபாகரை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு மாணிக் தாக்கூரை செல்லா காசு ஆக்குவாங்க திமுக. எழுதி வச்சுக்கோங்க. மாணிக்க தாக்கூர் வந்து இனிமேல் தமிழக அரசில் ஈடுபட முடியாத மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷன் 29 வரையும் இருக்கு. ஸோ எம்எல்ஏ எலெக்ஷனை வச்சு இவர் விஜய் பிரபாகர் எம்எல்ஏ நிக்க வச்சு மாணிக் தாக்கூருடைய தொகுதியில் அவர் இல்லாம பண்ணுவாங்க. சோ இது வந்து சந்திரபவாதிய கூட்டணி சொல்ல மாட்டேன், மிரட்டி உள்ள கொண்டு போயிருக்காங்க. வடிவேலுடைய மூஞ்சை இனிமேல் எப்படி இவங்க பார்ப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய நம்ம மண்டபத்தை இடிச்ச ஒரு டிஆர் பால் மூஞ்சி எப்படி பார்ப்பாங்க? உங்கள்ட்ட வந்து பிரிஞ்சு போன சந்திரகுமார் ஈழ கிழக்கு எம்எல்ஏவோட மூஞ்சி எப்படி பார்ப்பாங்க? கணக்கு கேட்டவர் மூஞ்சி எப்படி பார்ப்பாங்க? அப்ப முரண்பாடின் உச்சம். இந்த கூட்டணி ஜெல்லே ஆகாது. திமுக செய்த அனைத்து ஊழல்களுக்கும் ஊழல்களை கரைபடாத கைகளுக்கு சொந்தமான தேமுதிகவும் சேர்ந்து போறதுனால அதுவும் ஊழல் கட்சி என்ற பெயர் தான் எடுக்கும்.